ஹலோ எவ்ரிவன். பேரண்ட்ஸ் வந்து பேராசிட்டமாலை சிறப்பாக ட்ராப்ஸான்னு தெரியாமையே பிளைண்டாக கொடுக்குறாங்க. அதை எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேராசிட்டமால் வந்து ட்ராப்ஸ் ஃபார்மில் இருக்கா இல்லை சிரப் ஃபார்மில் இருக்கான்னு பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ டோசேஜில் வருதுன்னு பாருங்கள். 100 mgயா, 125 mgயா, 150 mgயா, 250 mgயான்னு பாருங்கள். தேர்டாக பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ்லாம் 1 mlக்கே 100 mg இருக்கும். அதுவே சிரப்புன்னு பார்த்தீங்கன்னா 5 mlக்கு தான் 100 mg இருக்கும். ஃபோர்த்தாக நம்ம பார்க்க வேண்டியது பேராசிட்டமாலோட டோசேஜ். பேராசிட்டமாலோட டோசேஜ் பார்த்தீங்கன்னா 10 to 15 ml per kg தான். ஒரு குழந்தை 10 kg இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 100 mg to 150 mg தான் கொடுக்கணும். அதாவது ட்ராப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 ml கொடுக்கணும். 1 ml to 100 mgனால 1 ml to 1.5 ml கொடுக்கலாம். அதுவே சிறப்பாக இருந்தால் 100 mgனா 5 mlமே கொடுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பேராசிட்டமால் எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் கொடுக்க சொல்லுவாங்க. அதுவே சில சுச்சுவேஷன்ஸில் மட்டும் 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். என்ன தான் நம்ம பேராசிட்டமால் ரெகுலராக யூஸ் பண்ணாலும் பேராசிட்டமால் ஓவர் டோஸ்னால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். லிவர் ஃபெயிலியர்லேருந்து கிட்னி ஃபெயிலியர் வரைக்குமே வரலாம். அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை டோசேஜை மட்டும் பார்த்துட்டு கொடுக்கணும். இந்த கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணலான்னா நீங்கள் வந்து ட்ராப்ஸ் ப்ரிஃபர் பண்ணாமல் சிரப் வாங்கி கொடுக்கலாம். இந்த கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணோன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரே ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள பேராசிட்டமாலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணால் தான் அவாய்ட் பண்ண முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இன்னும் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஆல்.